ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம மிக்சியே இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பண்ண போகிறோம். அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் இந்த ரெசிபி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டி காலத்து ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுவையாக, ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவையோட நல்லா காரசாரமாக ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த சட்னியை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா மற்ற எந்த சட்னியும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு இது சுவையாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பூண்டு, அதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் காமிச்சு சுட்டு எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிரில் பிளேட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை சுட்டு எடுத்துடலாம். 4 தக்காளியும் நான் வச்சுட்டேன். 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம இதை சுட்டு எடுக்கணும். எல்லா தக்காளியும் இதே போல் 2 சைடு திருப்பி வச்சு அந்த தோல்லாம் லைட்டாக உறிஞ்சி வர்றது வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சுட்டாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ தக்காளிலாம் சுட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம பூண்டு வச்சுருக்கோம்ல, அதை வச்சிடலாம். நீங்கள் இந்த முழு பூண்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 4-5 பற்கள் பூண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் பூண்டு பல் ரொம்ப குட்டியாக இருக்கும், அது சுட முடியாதுன்றதுக்காக நான் முழு பல்லாகவே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகாயையும் சேர்த்தாச்சு. இது ரெண்டுத்தையும் நல்லா தீயில காமிச்சு நல்லா வாட்டி எடுத்துக்கிறலாம். நம்ம தக்காளிகளை சுட்டோம் பார்த்திங்களா, அதே போல் தான் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே நல்லா சுட்டு எடுத்தாச்சு, அந்த இஞ்சியையும் அந்த கொத்தமல்லியையும் தவிர. இப்போ மற்ற நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் சுட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு தண்ணியில் போட்டு லைட்டாக தோலை மட்டும் நம்ம உரித்து எடுத்துடலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே, தக்காளி மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்தையுமே தோலை நீக்கிடணும். இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக நீங்கள் தொட்டிங்கனாலே அந்த தோல் கலந்துக்கிட்டு வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம தோல் நீக்கி வச்சிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாட்டி தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம வாட்டி தோல் உரித்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயில் அவ்வளோவா தோல் உரிக்க முடியாது. ஸோ அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கிறலாம் நக்கும் போதே. பட் நான் சீரகத்தூள் சேர்க்க போகிறேன், அதனால் நான் சீரகம் இது கூட சேர்க்கலை. பூண்டு பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளியை சேர்த்து இந்த மாதிரி கைட்டையே நல்லா பிழிஞ்சு விடலாம். நல்லா நிறைய சாறு வருது பாருங்கள். பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடிக்கும் நீங்கள் அந்த உரல் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா இடிக்கணும். இல்லை உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் கடையலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பொட்டேட்டோ மேஷர்லாம் இருக்கும்ல, அது வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா முடிஞ்ச அளவு நசுக்கிட்டு நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், 1-2 இருக்க தான் செய்யும், பட் அதுதான் இதுக்கான டேஸ்ட்டே. இப்போ சுவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லான தக்காளி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கலர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சுவை காரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கலரும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சீரகத்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது கூட சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நம்ம இதில் எண்ணெய் யூஸ் பண்ணலை, மிக்ஸி யூஸ் பண்ணலை. எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்களா. நம்மளுடைய பாட்டி காலத்துலலாம் இந்த ரெசிபி தான் பண்ணியிருக்காங்க. கையிலேயே நசுக்கி செய்கிறதுனால இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட. அதே சமயம் ஹெல்த்தியும் கூட, ஆயில் ஃப்ரீ. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியும் யூஸ் பண்ணல, ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை பொடியை நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி தேவையில்லை, அந்த வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொன்னது மாதிரியே ஆயில் ஃப்ரீ, மிக்ஸி இல்லாத ஒரு சட்னி சூப்பராக தயார் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.